அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் சொல்லுகிறது, அப்போஸ்தலருடைய கைகளினாலே அநேக அடையாளங்களும் அற்புதங்களும் ஜனங்களுக்குள்ளே செய்யப்பட்டது. அன்புக்குரியவர்களே, இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்து பரமேறி சென்ற நாள் தொடங்கி இந்த அப்போஸ்தலர்கள் ஜெபத்திலே தரித்திருந்த பொழுது ஆவியானவர் பலமாய் அவர்கள் மேல் இறங்கினார். இந்த ஆவியானவருடைய கிரியை அந்த நாள் முதற்கொண்டு தொடங்குகிறது. இந்த அப்போஸ்தலர் மூலமாக அவர்கள் கைகளினாலே பலத்த அநேக அடையாளங்கள் அற்புதங்கள் ஜனங்களுக்குள்ளே செய்யப்பட்டது. இந்த நாளிலும் என்னை கேட்கிற அருமையான தேவ ஜனங்களே, தேவனுடைய உன்னதமான அபிஷேகத்தை நீங்கள் பெற்றிருக்கும் பொழுது கர்த்தர் உங்கள் கைகளை கொண்டு எங்களுடைய கைகளை கொண்டு தேவன் அநேக அற்புதங்களை அடையாளங்களை செய்வதற்கு அவர் ஆயத்தமாய் இருக்கிறார். இன்றைக்கு அற்புதங்கள் அடையாளங்கள் இவைகளை மட்டுப்படுத்துகிற ஒரு கூட்டம் எழும்பிவிட்டது. அற்புதங்கள் இல்லை, சுகமளிப்பு இல்லை, விடுதலை இல்லை. இதையெல்லாம் அப்பொழுது ஆதி சபையில் நடந்தது. அவ்வளவு தானது அவர்கள் அதற்கு அநேக தவறான காரியங்களை பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இல்லை பிரியமானவர்களே, அன்றைக்கு அற்புத அடையாளங்களை செய்த அதே ஆண்டவர், அன்றைக்கு அப்போஸ்தலர் மூலமாய் அற்புத அடையாளங்களை செய்த அதே ஆண்டவர் இன்றைக்கு நம் மூலமாய் இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு ஜனங்களுக்கும் விடுதலைக்கும் ஊழியத்தை செய்யும்படிக்கு அற்புதங்களையும் அடையாளங்களையும் நம் மூலமாய் செய்ய விரும்புகிறார். தேவ ஊழியர்களே, உற்சாகப்படுங்கள். இந்த கடைசி நாட்களிலே கர்த்தருக்காக அற்புத அடையாளங்களோடு கூட ஊழியங்களை செய்து தேவ வார்த்தையை உறுதிப்படுத்த அவர் ஆயத்தமாய் இருக்கிறார். இந்த நாளிலும் கூட என்னை கேட்கிற அருமையான சகோதர சகோதரிகளே, தேவனுடைய அற்புத அடையாளங்கள் நம் வாழ்வில் நடப்பது மட்டுமல்ல, நம்மை கொண்டு அநேகருக்கு அற்புத அடையாளங்களை செய்வதற்கு இந்த புது உடன்படிக்கையின் ஆசீர்வாதத்தை தேவன் வைத்திருக்கிறார். இந்த வார்த்தையை நம்புவோம். இந்த வார்த்தையின்படி கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.